இன்னைக்கு டின்னருக்கு சப்பாத்தி அவங்க வீட்டில். அதுக்கு சைடிஷாக இந்த மாதிரி ஒரு தடவை பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்க பொருள்லாம் ஒரு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும். பின்னர் கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக சாப் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம ஆற வச்ச பொருள்லாம் எடுத்து ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரதுக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு அது கூடவே தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் துண்டுகளை சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா மணக்க வறுத்து அரைச்ச பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் அட்டகாசமான சைடிஷ். ட்ரை பண்ணி பாருங்க.